ரங்கூன் பெரியப்பா. எழுதியவர் தேவன். குரல் கேரவன் எம் அருணாச்சலம். படைப்பு புஸ்தகா டிஜிட்டல் மீடியா. சிறிய பங்களாவின் இரும்பு கதவை தள்ளிக்கொண்டு நின்றபடி சந்துரு 4 முறை பெரியப்பா என்று கூப்பிட்டான். பதில் எதுவும் கிடைக்கவில்லை. புழக்கடையில் வேஷ்டி துவைக்கும் சப்தம் சட்டென்று நின்றது. தோட்டக்கார ராமன்தான் தலையை வெளியே நீட்டினான். என்னடா ஐயா, அதுக்குள்ள வெளியில போய்விட்டாங்களா? ஆமாமுங்க, இப்பத்தான் பஸ்ஸில் போனாங்க, அரை மணி முந்தி வந்திருந்தா என்றான் ராமன். விட்டு தள்ளு, அரை வினாடி முன்னாடி பிறந்திருந்தா நான் ஏன் இங்கே வந்து நிற்கிறேன்? எங்கேயாவது குறிப்பாக போகிறதா சொன்னாரா என்று கேட்டான் சந்துரு. எங்கே போய்விட போறாரு? உங்கள் அண்ணாத்தையா ஆஃபீஸில் போய் பார்த்து கொண்டு வாங்குக்கும் போய்விட்டு வரதா சொன்னார். நீங்கள் உடனே டவுனில் ஆஃபீஸ் அண்ட போனால் அவரை கண்டுபிடிச்சிடலாம் என்றான் ராமன். பிடிச்சுத்தானே ஆகணும் என்ற சந்துரு இரும்பு கதவை சாத்தி கொண்டு வெளியே வந்தான். 10 நிமிஷம் வேகமாக நடந்து வந்து நுங்கம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஒன்றை அடைந்தான். அதிக நேரம் காக்க வைக்காமல் பஸ் வந்துவிடவே சந்துரு அதில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். அவன் எண்ணங்கள் ஓடின. சந்துருவின் தகப்பனாரும் டவுனில் கஜமணி அன்கோவின் முதலாளியாக இருக்கும் கல்யாணத்தின் தகப்பனாரும் பெரியப்பா என்று இப்போது அழைக்கப்பட்ட வீரராகவ ஐயரும் உடன் பிறந்த சகோதரர்கள். வீரராகவ ஐயர் இளமையிலேயே குடும்பத்தை விட்டு ஓடி சென்னைக்கு வந்து அங்கிருந்து ரங்கூனுக்கு போய் உத்தியோகம் பார்த்து பணக்காரராக போய்விட்டார். சென்ற வருஷம் வரை இந்த பக்கம் அவர் எட்டி பார்க்கவே இல்லை. தமது 62வது வயதில் பிறந்த தேசத்துக்கு திரும்பிய போது தமது இளைய சகோதரர்கள் இருவரும் இல்லை என்பதையும், அவர்கள் ஸ்தானத்தில் அவர்களின் புதல்வர்களான கல்யாணமும் சந்துருவும் தான் இருந்தார்கள் என்பதை அறிந்து கொண்டார். வாழ்க்கையின் விசித்திரம் என்னவென்றால், எத்தனைதான் ஒரு மனிதன் சம்பாதித்தாலும் தான் சம்பாதித்ததையெல்லாம் விரும்பியோ விரும்பாமலோ தனது கடைசி நாளில் யாரிடமோ ஒப்புவித்து தொலைக்கிறான். விட்டில் பூச்சி விளக்கை சுற்றி வந்து இறுதியில் ஜுவாலையிலேயே ஐக்கியமாவது போல. எத்தனையோ அகட விகட சாமர்த்தியங்கள் செய்து பொருளீட்டிய வீரராகவையர் அதை செலவழிக்கும் வகை தெரியாமலே தாய்நாட்டிற்கு திரும்பி வந்து தமது சொத்துக்களை கல்யாணத்திடம் கொடுக்கலாமா சந்துருவிடம் கொடுக்கலாமா என்று ஆழ்ந்ததொரு பிரச்சனையை கிளப்பிவிட்டு கொண்டு சங்கடப்பட்டு கொண்டிருந்தார். அதே சமயத்தில் கல்யாணமும் சந்துருவும் எப்படி பெரியப்பாவின் அன்பிற்கும் சொத்திற்கும் பாத்திரமாவது என்ற போட்டா போட்டியில் பலமாக ஈடுபட்டிருந்தார்கள். இவர்களில் கல்யாணம் கெட்டிக்காரன் என்று பெயர் வாங்கியவன். ஒரு கம்பெனியில் குமாஸ்தாவாக போனவன் இன்று அதன் முதலாளி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறான். தடபுடலாக ஆபீஸ் நடத்துகிறான். பல பேருடைய சிநேகிதத்தை பிடித்து விட்டான். எத்தனையோ பேர் இவனுடைய தயவுக்காக காத்திருக்கிறார்கள். சுசீலாவை கல்யாணம் செய்து கொண்டு பதவிசாக குடித்தனமும் நடத்தி கொண்டிருக்கிறான். பெரியப்பா வந்தால் வீட்டுக்கு அழைத்து ஆச்சார உபச்சாரம் செய்வதில் இந்த தம்பதி சளைத்ததே கிடையாது. சுளையாக பணமல்லவா வரப்போகிறது? கேட்க வேண்டுமா? சந்துரு இதற்கு நேர் விரோதம். என்றைக்கும் ஒரு இடத்தில் தரித்து நின்றதில்லை. அவன் தகப்பனார் இருந்த காலத்தில் 3 தடவை பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடினான். கடைசியில் மிலிட்டரியில் சேர்ந்து சுற்றினான். யுத்தம் முடிந்த பிறகு டீ கம்பெனி, மோட்டார் கம்பெனி, போட்டோ ஸ்டூடியோ, சோடா ஃபேக்டரி, மருந்து ஷாப் என்று 1/2 டஜன் இடங்களில் நடமாடிவிட்டு எதிலும் நிரந்தரமாக ஒட்டிக்கொள்பவனாக இல்லாமல் இப்போது ஏதோ பத்திரிகையில் ரிப்போர்ட்டராக இருக்கிறான். பிரம்மச்சாரி வாழ்க்கை. ஹோட்டலில் தான் அறை. 24 மணி நேரமும் வெளியே சுற்றுவதுதான் வேலை. பெரியப்பாவுக்கும் இது தெரியும். அவர் அவனை பார்க்கும் பார்வையிலேயே அட உதவாக்கற என்று சொல்வது தெரியும். மூத்த அண்ணா கல்யாணம் அவனை எப்போதாவது சந்திக்கும் போது நேரிலேயே ஆட உதவாக்கற, அடடே உசுரோட தான் என்ன இருக்கியா என்றுதான் கேட்பான். இன்று பெரியப்பாவை தேடிக்கொண்டு போன சந்துருவின் மனதில் இந்த எண்ணங்கள் ஓடின. பெரியப்பா அங்கே இல்லாவிட்டாலும் கூட மூத்த அண்ணாவிடம் 2 வார்த்தை கேட்டு விடுவது என்று ஒரு தீர்மானத்துடன் சென்று கொண்டிருந்தான். அடே கல்யாணம், பெரியப்பா சொத்துக்கு நான் உன்னோட போட்டிக்கு நிற்க போறதில்ல. எனக்கு 2 லட்சம் ரூபாய் தேவையும் இல்லை. நான் பம்பாயில் ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கிறேன். சென்னப்பட்டணத்தில் ஒரு பொண்ணையும் பார்த்து வச்சிருக்கிறேன். இப்போதே என் கையில் ரொக்கம் 2000 ரூபாய் கொடுத்துடு. இங்கிருந்து நான் அந்தர்த்தனமாகி விடுறேன் என்று சொல்வது.
அவன் கொடுத்தால் சரி, இல்லையோ உனக்காச்சு எனக்காச்சு பார்த்து கொள்கிறேனடா என்று சொல்லிவிட்டு வந்து விடுவது. இதுதான் அவன் எண்ணம். பெரியப்பா அங்கே வரவில்லை. சந்துருவை பார்த்ததும் கல்யாணம், என்னடா உதவாக்கற, இப்ப எங்கடா இருக்கிற என்று வழக்கம் போல் கேட்டான். ஏன், உனக்கு தெரியாதா? ரிப்போர்ட்டராக தான் இருக்கிறேன். ஓ, அது போன மாசம் அல்லவா சொன்னாய்? அதற்குள்ள 2 வேலையாவது நீ மாறி இருப்பேன்னு நினைச்சேன். சரி சரி, இங்க பெரியப்பா வந்தாரா என்று சந்துரு பேச்சை மாற்றினான். ஏது, வேற வழி இல்லாம அவரை காக்கா பிடிக்க ஆரம்பிச்சிட்டியா? அவர் பணம் வந்தாதான் பிழப்பு, இல்லைன்னா வேற கதி இல்லைங்கிற நிலைமை வந்துடுச்சா என்று கேட்டான் கல்யாணம். அதுதான் இல்லை, பெரியப்பாவோட பணம் எனக்கு வேண்டவே வேண்டாம், நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு போகத்தான் இப்போ வந்திருக்கிறேன் என்று பளீர் என்று பதில் கொடுத்தான் சந்துரு. அடே அப்பா, என்ன ரோசம், என்ன முன் யோசனை, என்ன தியாக புத்தி! ஆடை உதவாக்கற, பெரியப்பா சொத்து உனக்கு கிடைச்சிட்டது மாதிரியும் பீஷ்மர் மாதிரி நீ ஒரு பிரதிஜை செஞ்சு அதை எனக்கே அர்ப்பணம் செய்கிறது போலும் நல்ல தமாஷ்டா இது. நாடகமாக எழுதி கொடுடா, நல்ல வசூலாகும். நான் சொல்ல வந்ததை கேட்க மாட்டியா என்று சந்துரு ஆரம்பித்தான். ஆனால் அதற்குள் கல்யாணத்தின் கவனம் வேறு திக்கில் செல்லும்படியான நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது. கனகனவென்று டெலிஃபோன் மணி அடித்தது. டெலிஃபோன் ரிசீவரை காதில் எடுத்து வைத்துக்கொண்டு, ஹலோ, கல்யாணம் பேசுகிறேன் என்றான். புருவத்தை சுருக்கி கொண்டான். அடடா, அவர் வந்திருக்கிறாரா? அவரை இருக்க சொல்லு, இதோ வந்துடுறேன், 5 நிமிஷம். சரி, 2 நிமிஷம். என்ன சொல்றியா? ரொம்ப முக்கியமா அவர்கிட்ட பேசணும்னா. டக்கென்று ரிசீவரை வைத்துவிட்டு கல்யாணம் திரும்பினான். சந்துரு எழுந்து விட்டான். சரிடா, இப்போ சந்தர்ப்பம் சரியா இல்லை, யாரோ வந்திருக்கிறாங்க போல இருக்கு. நான் இன்னொரு சமயம் சாவகாசமாக வந்து உன்னோட பேசுகிறேன். நீ வந்தவரை முன்னாடி போய் கவனி என்றான். என்று சிரித்து கல்யாணம், ஏமாந்தாயாடா உதவாக்கிற, சரியானபடி ஏமாந்தாயா? அட உட்காருடா என்றான். உனக்கு ஒருத்தர் வெளியில் வந்திருக்கிறாரு, நான் எதுக்காகடா இங்கே உட்கார்ந்துருக்கிறது என்று கேட்டான் சந்துரு. அதுதான் வேடிக்கை, நீ நடிக்கிற நாடகங்களை எல்லாம் விட ருசிகரமான நாடகம் இது. இப்போ எனக்காக யாரோ வெளியில் காத்துக்கிட்டு இருக்காருன்னு தானே நீ நினைக்கிற? அதுதான் இல்லை. உன் மாதிரி உதவாக்கறங்க எவனாவது அவசரமான வேளையில் வந்து பழி மாதிரி உட்கார்ந்துக்கிட்டா, இதை பாரு, இந்த காலால் மெல்ல இந்த ரப்பரை அமுக்குவேன், கணன்னு டெலிஃபோன் மணி மாதிரி அடிக்கும். நான் இப்போ பேசினாப்புலையே பேசுவேன். வந்திருக்கிற ஆள் தானாவே நழுவி போயிடுவான். இப்போ நீ கிளம்புனியே, இதை உண்மைன்னு நினச்சிக்கிட்டு. சந்துரு அசந்து போய்விட்டான். ஏண்டா இப்படியாடா செய்யறது? சுத்த அயோக்கியத்தனமாக இருக்கிறதே. இப்படி எல்லாரையுமே ஏமாற்ற முடியுமாடா? யாரா இருந்தா என்ன, இதுக்கு ஏமாந்து தான் ஆகணும். எனக்கு நம்பிக்கை வரலடா. பந்தயம் கட்டி பாரு, 5 ரூபா. உன் எதிரிலேயே இதை செஞ்சு காட்டுறேன். உங்ககிட்ட 5 ரூபா இருக்கு, என்கிட்ட இல்லையே. உன்னால் முடிஞ்ச போது கொடு. அடுத்தபடி யார் வந்தாலும் அவர்கிட்ட இதே வேலையை நான் செஞ்சு காட்டுறேன். உடனே போயிடுறாரா இல்லையான்னு பார்க்குறியா? உன்னால் முடியாதுன்னு எனக்கு தோணுது. முடியும். சத்த உட்காந்துரு. அடுத்ததாக வர்றவர் யாரானாலும் சரி, 3வது நிமிஷம் வெளியில் துரத்தி அடிக்காட்டி பார் நம்ம யுக்தி சாமானியமா இல்லையான்னு. கல்யாணம் சொல்லி வாய் மூடவில்லை. அறையின் கதவை திறந்து கொண்டு பெரியப்பா உள்ளே நுழைந்தார். ஏக காலத்தில் கல்யாணத்துக்கும் சந்துருவுக்கும் தூக்கி வாரி போட்டது. அந்த சமயத்தில் அவர் வரப்போகிறார் என்று இருவரும் எதிர்பார்க்கவில்லை. கல்யாணம் இவரிடத்திலும் தன் நாடகத்தை நடத்தப் போகிறானா, அல்லது பந்தயத்தில் தோற்றுவிட்டு 5 ரூபாயை இழக்கப் போகிறானா? பெரியப்பா வந்து உட்கார்ந்து கொண்டார். என்னடா சந்துரு, உன்னை கண்ணில் காண்கிறதே இல்லையே. எங்கேயாவது ஒரு இடத்துல நிலையா ஒரு உத்தியோகத்தை பார்த்துக்கிட்டு ஒழுங்கா இருக்க போறியோ இல்லையோ என்றார். கேளுங்க பெரியப்பா என்று சந்துரு ஏதோ சொல்ல ஆரம்பித்தான். என்னத்தை கேட்கறது, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆமாம், உன் வயசில் நான் ரங்கூனில் ஒரு கம்பெனியில் புகுந்தேன்.
24 வருஷம் அதிலிருந்து நான் கிளம்பவே இல்லை. இதை பார், நமது கல்யாணமும் தான் இருக்கிறான் என்று ஆரம்பித்தார் பெரியப்பா. அதை அவர் பூர்த்தி செய்யும் முன் கனகனவென்று டெலிஃபோன் மணி அடித்தது. கல்யாணம் டெலிஃபோன் ரிசீவரை கையில் எடுத்து ஹலோ என்றான். பெரியப்பாவும் சந்துருவும் அவன் டெலிஃபோனில் பேசுவதையே கவனித்தார்கள். ஹலோ, என்னது, இங்கே வந்திருக்கிறாரா? அவசரமா பேசணுங்கிறாரா? ஆமாம், ஒரே நிமிஷம் இருக்க சொல்றியா? சரி சரி. டெலிஃபோனை கீழே வைத்து விட்டான் கல்யாணம். பெரியப்பா உதட்டை கடித்து கொண்டார். எழுந்து நின்று, கல்யாணம், நான் வரேன்டா, ஜோலி ஒன்றும் இல்லை. இந்த வங்கிக்கு வந்தேன், அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் என்றார். நீங்கள் சத்த இருக்கலாம் பெரியப்பா, வந்திருக்கவர் காத்திருக்கட்டுமே 10 நிமிஷம் என்றான் கல்யாணம். அதெல்லாம் கூடவே கூடாது. கல்யாணம், ரங்கூனில் நான் மேனேஜராக இருந்தப்போ பிஸ்னஸ் தான் முதல், அப்புறம்தான் மற்றது எல்லாம். எனக்கு என்ன, எப்போ அழைச்சாலும் வரப்போகிறேன் என்று திரும்பினார். திரும்பும்போது, அடே சந்துரு, வாடாய், என்னோட கொஞ்சம் தூரம், உன்னை உருப்பட வைக்க முடியுமான்னு பார்க்குறேன் என்று சந்துருவையும் கூட்டிக் கொண்டு போய்விட்டார். அன்று மாலை ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு சென்றதும் கல்யாணத்திற்கு அவன் மனைவி டிஃபன் கொடுத்து கொண்டே, ஆஃபீஸ்க்கு பெரியப்பா வந்திருந்தாரா? நீங்கள் போன உடனே இங்கே வந்திருந்தார், காப்பி போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டாரு. பாவம், ஆம்படையா, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான். அவனை பார்த்து பேச வருகிற பேருக்கு எப்படித்தான் பதில் சொல்லி சமாளிக்கிறானோ தெரியலன்னு சொல்லி ரொம்ப அங்கலாச்சுக்கிட்டாரு என்றாள். கல்யாணம் ஏனோ சட்டென்று சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு, அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன என்று கேட்டான். நம்ம பெரியப்பா இவ்வளவு அனுதாபமாக கேட்கிறாரேன்னு உங்கள் டெலிஃபோன் தந்திரத்தை அவருக்கு சொல்லிட்டேன். ஐயோ, குடி கெடுத்துட்டியேடி. ஏன், சொன்னா என்னவா என்று விசாரித்த மனைவியின் முகத்தில் இரு கையையும் கொண்டு இடித்து அன்று நடந்த விஷயங்களை சொன்னான். ஒரு கால் அவர் டெலிஃபோன் வந்தது நிஜம்னு நம்பினாலும் அதை கெடுக்கத்தான் அந்த சந்துருவும் கூட போயிருக்கானே என்று அலறினான். அப்போது சார் என்று கூப்பிட்டு கொண்டு ஒரு ஆள் அவன் விலாசமிட்ட ஒரு கவரை கொடுத்து விட்டு போனான். அவசரமாக உரையை கிழித்தான் கல்யாணம். கீழே விழுந்த 5 ரூபாயை அவன் மனைவி பொறுக்கிக் கொள்ள கடிதத்தை அவன் படித்தான். அன்பார்ந்த முத்தண்ணா, இந்த உதவாக்கரைக்கும் அதிர்ஷ்டம் பிறந்து விட்டது. பம்பாய்க்கு பயணமாகிறது இது. பெரிய வேலையுடன் மனதுக்கு செய்த மனைவி சகிதமாக. இப்போது பெரியப்பா நான் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டுகிறார். நீ நடத்திய நாடகம் எனக்கு எத்தனை நன்மையாக முடிந்து விட்டது பார்த்துக்கொள். என் மனமார்ந்த நன்றிகள். உனக்கு இதனுடன் நான் உன்னிடம் தோற்ற ரூபாய் 5ஐயும் வைத்திருக்கிறேன். பந்தயத்தில் நீ கெலித்தாய், ஆனால் வாழ்க்கையில் நான் வெற்றி பெற்று விட்டேன். இப்படிக்கு உதவாக்கரை.